வெல்கம் டு வைப் வித் ஜெரோ யூடியூப் சேனல். வளமையாக இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இன்றைக்கி நானும் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 47 வருஷத்துக்கு அப்புறமாக 2 பேர் ரீயூனியன் ஆகியிருக்காங்க. அதனால நாங்கள் 47 மணி நேரத்துக்கு அப்புறமா ரீயூனியன். அப்படியா? ஆமாம், சரி, ஏதோ உண்டு. அப்படி சும்மா சொல்கிறது தான். ஓகே. ஒரு கமல் ஃபேனாக அவங்க வருவாங்க, ரஜினி ஃபேனாக நான் இருக்க போகிறேன். 2 பேர் ஃபேனாகவும் நெல்சனும் அனிருத்தும் சேர்ந்து என்ன பண்ண காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த புதிய ஒரு ப்ரோமோ வெளியாகிருக்கு. அதற்கான ரியாக்ஷன் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். த்ரீ டூ ஒன் கோ. எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது? புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா? ரெண்டில் ஏதாவது தொடுங்க. என்ன தலை? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி, கரகர பிரியாலே போயிடுவோம். போய் சொல்கிறேன், தொண்டை வேற ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா. பாவம் அதர்ஸ். பட் இந்த டூ நெல்சனுக்கு ஃபிங்கர் நிறைய டெக்னிக் ரொம்ப மியூசிக் நல்லா தெரியுமாங்க. இருக்கு. ஓ வெயிட் நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் த காட் ஃபாதர் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒன்ஸ் அப்பான் டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு போட்டிருக்காங்க. ஸோ காட் ஃபாதர் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் மூவி. ஒன்ஸ் அப்பான் டைம் இன் அமெரிக்கா அதே மாதிரியான ஒரு ஜான்ராவை தான் இருக்கணும். எனக்கு தெரியாது, என்னால் போய் சொல்லி அடிவாங்க ரெண்டு விரும்பல. பக்கமுமே கோட் ஷூட்டோட இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, இப்போ அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். இவர் எனக்கு தெரிஞ்ச அந்த 2 ரூம்னு சொன்னது தலைவரும் கமல் சார் ரூமாக தான் இருக்கணும். போயிட்டு பார்த்துடலாம். இந்த ரூமுக்கே போகலாம். 7. அப்போ அது கமல். ரஜினி சாரும் ஓகே, செலக்ட் பண்ணியிருக்காரு. 7க்கு கமல் போகும். குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஓ, இவர் எடுத்தது அவர் எடுக்க மாட்டாரா? ஓகே ஓகே. நம்மாலு தலைவர். ஃபேஸ் ஆஃப் வாஸ் குட். இவங்க நமக்கு தேவை ஒரு பழைய ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்குற மாதிரியாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். நீங்கள் புதுசாக எதிர்பார்க்காதீங்க. அனிருத் அவரோட அரைச்சமாவை தான் திரும்ப அரைச்சிருக்காரு. நீங்கள் எந்தெந்த பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து நெல்சன் செக்ஷன். யாரோட விருப்பமா இருக்கும் இது? வாவ், ஃப்ரேம் பாருங்க ஜி. ஜி இந்த ஃப்ரேம் பாருங்க ஜி. எனக்கு நீங்க யாரை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் ரஜினியை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இடையில நெல்சன் பண்ணுற வேலைகளை பார்க்கும்போது மனசு தடுமாறக்கூடாது. என்ன மேட்டர்? அவங்களே தடுமாறாம தான் போறாங்க. இல்லை என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி ஃபேன்ஸ்னா ரஜினியை பார்க்கலாம், கமல் ஃபேன்ஸ்னா கமலை பார்க்கலாம், யாரோட ஃபேன்ஸும் இல்லாதவங்க பின்னாடி இருக்க பொண்ணுங்களை பார்க்கலாம் அப்படின்னு நெல்சன் பண்ணியிருக்கேன். கார்டு திருடுவாங்களா? இட்ஸ் லைக் அ டிக்ரியேஷன். ஜெயலர் படத்தில் தலைவருக்கு வந்து ஒருத்தர் வந்து இப்படி இது நெருப்படி தூக்கி போடுவார். தலைவர் அதை வந்து ஒரு கையில் கேஷ் பிடிச்சிட்டு அதை பற்ற வைப்பார் அவரோட சுருட்ட கிளைமேக்ஸில். கிட்டத்தட்ட அதே மாதிரி இவர் இதை தூக்கி வீசுறாரு, கமல் அதை பிடிக்கிறாரு. நெல்சனுக்கு ரஜினிக்கு 2வது படம் ராஜீவ் வேணும். இது நெல்சனுக்கான படத்தோட உலகநாயகன் சூப்பர் ஸ்டார். உலகநாயகன் கூப்பிடக்கூடாது இருந்தாரு. அவரே தான் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடும் போது அவர் வரமாட்டாரான்னு வந்துட்டாங்க 2 பேரும். சார், ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியாக இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? யாரு ஹீரோ கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
ஓகே ஓகே It's fine. இன்ட்ரெஸ்டட். இப்போ இதில் என்ன மேட்டர்னு பார்த்தோம்னா ம் ஏற்கனவே வந்து தலைவர் சிபி சக்கரவர்த்தி படத்துல நடிக்கிறதா சொல்லியிருந்தாரு. சரி. ஸோ அப்படி சொன்ன தலைவர் வந்து அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாங்க. இது என்னதான் இந்த பிஜிஎம் போனாலுமே கூட எனக்கு அந்த பிஜிஎம் தான் பின்மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீ வரவே கலவர் அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். அதே மாதிரியும் இதே மாதிரி எல்லா மாதிரியும் ஒன்னாதான் இருக்கு இப்போ வர வர. எல்லாமே அனிருத் மியூசிக் தானே, அதனால பிரச்சனை கிடையாது. பட் சம்ஹவ் இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. யாரு ஹீரோ அப்படின்னு வந்து தலைவர் கேட்கும்போது திடீர்னு அந்த கல்லூரி படத்துல வந்து ஒரு டயலாக் வரும், ஏன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு 2 பேர் வருவாங்க. அந்த மாதிரி வந்து தலைவரும் கமல் சார் வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணுவாங்களா, இல்லைன்னா வந்து நெல்சனோட காமெடி கண்டிப்பா இருக்குமோ அப்படிங்கிற எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா. ஸோ பார்ப்போம். ஆனா ஒரு சிம்பிளான ப்ரோமோவா இவங்க 2 பேரை காட்டினா போதும் அப்படின்ட்டு மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ மோஷன் போட்டே ப்ரோமோவை கொண்டு போயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. நடுவில் ஒரு ஃபாஸ்ட் மூவ்ல கீ ஸ்வாப் ஆகினது. ஆமா. ஸோ இந்த மாதிரியாக வந்து தலைவர் டச்சும் ஓகே, கமல் டச்சும் ஓகே, ஒரு அளவு வச்சுட்டு மீதிய படத்துல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க போல. ஸோ பார்க்கலாம் யார் ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களோட கருத்து. நீங்க சொல்லுங்க, யார் ஹீரோவா இருக்கணும்? ஹீரோவா இருந்தா ரஜினி ஓகேவா தான் இருக்கும். எனக்கு வந்து வில்லனா ரஜினி இருந்தா ஓகே சொல்றீங்களா? தலைவர் தான் வில்லனா இருக்கணும். ஹீரோவா கமல்ஹாசன் இருந்தா ஓகே தான். யாரா இருந்தாலும் ஓகே தான். 2 பேருமே ஹீரோவா இருந்து வேற ஒரு ஆள வில்லனா கொண்டு வந்தா கூட ஓகே தான். அப்ப பட்ஜெட் கூடிரும், பிரச்சனை ஆகிடும். அப்ப யாரா இருந்தாலும் ஓகே தான். 2 பேரும் நடிக்க போறாங்க. ஆக ஐயப்பன் கோஷியம் இல்லைன்னா பார்க்கிங் மாதிரியாக அந்த ஈகோ கிளாஷ் எல்லாம் இருக்க மாதிரியான ஒரு திரைப்படமாக 2 பேருமே ஹீரோ இல்லைன்னா 2 பேருமே கிரே ஷேடட் அப்படின்னு காட்ட போறாங்களா, இல்லைன்னா ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லன் அப்படின்னு போறாங்களா, இல்லைன்னா பட்ஜெட் எவ்வளோ வந்தா என்ன, ரஜினி கமல் படம் ஃபர்ஸ்ட் 1000 crore ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்கச்சக்கமா செலவு பண்ண போறாங்க. பெரிய தயாரிப்பு நிறுவனம் வேற படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது யோசிக்கலாம். ஒரு இளம் தொழிலதிபர் வேறு அதுக்குள்ள வந்திருக்காரு. ஆமா, அரசியலை தள்ளி வச்சிடலாம். இப்போ இந்த ப்ரோமோ எடுத்து பார்க்கும்போது என்னைக்குமே வந்து கமலா ரஜினியான்ட்டு ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதுல நடிப்பு அதுக்கப்புறமாக எக்கச்சக்கமான டேலண்ட்ஸோட வந்து என்னைக்குமே கமல் வந்து ஒரு டாப்ல தான் இருப்பாரு. ஆமா. ஆனா என்னைக்குமே இருக்க ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், அதான் உண்மையான நம்பிக்கைன்னு சொல்லலாம். ரஜினியை என்றைக்குமே கமலால் பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஒரு சில விஷயங்கள்லாம் கமல் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் ரஜினி வந்து இந்த இப்போ சாவியை தூக்கி போட்டார், அது போதுமா இருக்கும் அவருக்கு, இல்லைன்னா அவர் நடந்து வர்றது போதுமா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அவருக்குள்ளேயே இருக்க விஷயங்கள். ஸ்டைல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது, அது ரஜினிக்குன்னு இருக்கிறது தான். ரஜினின்னு சொன்னது வந்து ஒரு ரஜினி ஃபேனா வெளியே வந்து தானே ஆகணும். கமல்னா நான் எப்படி பேசணும். ஆக இப்படியாக இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சாச்சு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு சுப்பீரியரான ஒரு திரைப்படத்துக்கான ப்ரோமோ வந்திருக்கு. பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத. நெல்சன் திலீப் குமார் அவர்களே, எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒருத்தர் வந்தார், கூலின்னு சொன்னார், என்னென்னமோ செஞ்சுட்டு போனார். ரஜினி ஃபேனாக எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த படம் அமையலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு கவலை. அவருக்கு ஒரு நல்ல படமா, அவர் எடுத்த திரைப்படங்கள் அவருக்கு ஒரு நல்ல படமா அது அமையலை. இந்த படத்தையாவது நெல்சன் நீங்க காப்பாற்றி விட்டுருங்க. நெல்சன் தலைவரை வச்சு கண்டிப்பாக காப்பாற்றுவார்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஜெயிலர் படத்தை வந்து இன்னைக்கு வரைக்குமே ஸ்லோ மோஷனில் தலைவரை நடக்க விட்டு அந்த ஒரு சீனை அடிக்க விட்டு அந்த மாதிரியாக அந்த படத்தையே வந்து மாசாக்குனாரு. அதே மாதிரி அதே ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து ப்ரோமோவில் அப்ளை பண்ணியிருக்கும் போது ப்ரோமோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தடவை படத்தில் போய் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். இனிமே நெல்சன் விட்ட வழிதான் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஆமாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்படியுமே பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மைபிச்சிரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த 2 வேலை நீங்கள் ஒன்று தொடுங்க. சும்மா தான் தொட சொன்னேன், காரணம் இல்லை, இப்படி தானே ப்ரோமோ ஸ்டார்ட் ஆச்சு, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். பாய்.